என்எஸ்சி பஸ்ஸோட லெஃப்ட். சரியா? இங்கே பப்ளிக் கண்டிப்பாக மிடில் தான் நடப்பாங்க, லெஃப்டில் பிளாட்ஃபார்ம் இல்லை நடக்கிறதுக்கு. சரியா? அதனால் ரோடுக்கு தான் வருவாங்க. உனக்கு தான் பொறுமை வேணும். நான் கைட் பண்ண மாட்டேன். ஏன் கைட் பண்ண மாட்டேன்னா, உன் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸில் நான் கைட் பண்ண மாட்டேன். எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுறதுனால தான் நம்ம இதுக்குள்ளே வரோம். சரியா? பார்க்கலாம் எந்த மிஸ்டேக் வருதா வரலையா. உனக்கு அந்த பொறுமை இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட் போய்ட்டு அவங்க லெஃப்ட். தெரியல என்எஸ்சி பஸ் ரோடு. எந்த வண்டி வந்தாலும் நீ தான் டிஸ்டன்ஸ் செக் பண்ணணும். மறந்துடாத. பிரேம்குள்ள இருக்காங்களே எல்லாம் செக் பண்ணிக்கோ. லேட் ஆனால் கூட பரவாயில்ல. அதான் இன்னைக்கு சொன்னல, நான் செம்ம டிராஃபிக் இருக்கு. பயங்கரமான டிராஃபிக். பார்க்கலாம் இந்த டிராஃபிக்ல என்னதான் நடக்குது. சூப்பராக வந்து நிறுத்தினார்ல ஆட்டோ. மெயின் என்ன தெரியுமா, இந்த மாதிரி வண்டியில் அங்கே பாரு ரோட்லேயே நின்றுட்டு இறங்குறதும் சரி, லோடு பண்ணுறதும் சரி, பார்க் பண்ணுறதும் சரி, அதனால தான் டிராஃபிக். ஒரு செகண்டில் நிறுத்திட்டு போயிடலான்னு நினைப்பாங்க. பட் ஆனால் ஏறுங்களும் டக்குன்னு ஏற மாட்டாங்க. ஓகே, இந்த காருக்கு டிஸ்டன்ஸ் வச்சு ஓவர்டேக் பண்ணிடுவேன். மூவ் ஆகிற மாதிரி தெரியல. ஓகே, போயிட்டானா? சரி. திருப்பி அவங்க ஸ்ட்ரைட் நிற்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதையும் வாட்ச் பண்ணிக்கோ. அவ்வளோதான். இப்போ அங்கேருந்து மூவ் ஆகி பார்த்தியா, இங்கே வந்து நின்றுட்டான். இவன் என்ன பண்ணுறான் பாரு, மூவ் ஆகிட்டானா இவன் பின்னாடி போயிடலாம். யார் பின்னாடி போனாலும் டிஸ்டன்ஸ், மெயின் டிஸ்டன்ஸ். Very good. இந்த மாதிரி கேஃபில் டூ வீலர்லாம் வரும், அதையும் செக் பண்ணோம். இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள உங்கள் கால் வலி வந்துடும், அது மட்டும் நிச்சயம். அதே மாதிரி ஆட்டோவில் பேசஞ்சர் இருக்காருன்னா பார்க்கணும். பேசஞ்சர் இல்லைன்னா அவன் நிறுத்திடுவான், நிறுத்தி போவான். பேசஞ்சர் இருந்தனா டக்கு டக்குன்னு ஓடுவான், அதையும் பார்க்கணும்.
திடீர்னு லோடு தூக்கிட்டு மிடில் வருவாங்க, அதையும் பார்க்கணும். ராங் சைட்லேயும் வருவாங்க. ஆடி மாதம் வந்துச்சுல்ல, அதனால் டிராஃபிக் என்னன்னு தெரியல. இன்னைக்கு நேற்று ஆடி வெள்ளி ஃபஸ்ட்டு, இன்னைக்கு சனிக்கிழமை. லெஃப்டில் கேப் இருக்கா பார்த்துக்கோ. இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆறுநடி அவன் ஒன்று ஆறுநடிச்சாங்க. வெரி குட். நல்லா காதில் கேட்காது. யாராவது அந்த ஹார்ன் சவுண்டு கேட்டாங்களா? இல்லை, யாருமே கேட்க மாட்டாங்க. நம்ம தான் பார்த்து போகணும். மறுபடியும் ரெஸ்டா? இதுவே ½ hour ஆகிடும் போல. இன்னைக்கு 1 hour கிளாஸ் இதுலேயே போயிடும். ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போனாலே கரெக்ட் ஆகிடும். இன்ச்சாக தான் போகணும், லிட்டில் பிட்டு தான் போகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்ச நாளில் இது ரோடு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஃப்ரைடே சாட்டர்டே கார்ஸ் 2 வீலர் மட்டும்தான் அதில் போனாங்க. நடந்துட்டு இருக்கு அது ப்ராசஸ். இந்த ஸ்ட்ரீட்டும் மின்ட் ஸ்ட்ரீட்டும் இந்த வெயில்ல கூட எவ்வளோ பப்ளிக் ரோட்ல சுத்திட்டு இருக்கு. எதிர்க்க ஒருத்த வராம பாரு, ஏத்திட்டே வராம பாரு. அந்த லேடிய புடவை கிடவை எல்லாத்தையும் ராங் சைட்ல கண்டுக்கவே மாட்டான்.
போலாமா? போலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீ போலாம். போ ஆர்னடி அவன் எடிட்டிங் பண்ண. போலாம் போ. அப்படியே போ. ஏன்னா அவன் ராங் சைடு வரல, அதே தைரியமா ஹார்ன் அடிக்கலாம், தப்பு இல்லை. போலாம் ஸ்ட்ரைட்டா. லெஃப்ட்ல இடம் இருக்கா, கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோ. கொஞ்சம் அப்படியே லாங்கா டர்ன் பண்ணிக்கோ. போலாம். Very good, super. ஒரு வெரைட்டி ஆள் இருக்கு. ஆமா, எல்லா பப்ளிக்கும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. போலாம் ஸ்ட்ரைட். ஸ்ட்ரைட் போலாம். அப்படியே லிட்டில் பிட் மூவ் பண்ணிடணும், கேப் கொடுக்கக்கூடாது. நெக் டு நெக் தான் போயிடும், வேறு ஆப்ஷன் இல்லை. கச்சடா அவ்வளோ கச்சடா வருது ஒன் டேல. அது கடல் ஓப்பன் பண்ணி கொட்டிட்டு போயிடுறாங்க. நைட்டே கொட்டிடணும், காலையில் கார்பரேஷன்லேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஆல்மோஸ்ட் மெயின் ஏரியாவே கிராஸ் பண்ணி வந்தாச்சு. இப்போ இங்கெல்லாம் கொஞ்சம் ரோடு ஒய்டாக தான் இருக்கும். வீரப்பன் இல்லையா? அவ்வளோதான், எல்லாம் கிராஸ் பண்ணியாச்சு. இது இருக்கும். சூப்பர்.